இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பையன் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் அப்போது, அது என்ன ஃபங்க்ஷன் தெரில, எவர் வின் அந்த ஸ்கூல் நேம் இருந்தது, எந்த ஊர்லாம் நமக்கு தெரில. பட் இன்ஸ்டாகிராமில் வந்து அது ரொம்ப வைரலாக அது பரவிட்டு இருக்கு அந்த வீடியோ. சிஎம் உடைய வேஷம் போட்டு, ஒருவேளை இந்த மாறுவேட போட்டி அந்த மாதிரி எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிஎம் உடைய இப்போ இருக்கிற சிஎம் விஜய் இருக்கார்ல, அவர் மாதிரியே கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு வந்து கண்ணா பெண்ணான விஜய் எப்படி பொது மேடைகளில் பேசுகிறாரோ மற்றவங்கள மரியாதை இல்லாமல், அது மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிற வீடியோ அது. அது வீடியோ பேசி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கைத்தட்டுற சத்தம்லாம் கேட்குது. இது எவ்வளோ பெரிய மகா கேவலமான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தணும்னு யாருக்கும் தெரியல. சமீப காலம் வரைக்கும் இந்த சோகால்டு டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, பள்ளி நிர்வாகமும் சரி, இந்த டீச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசியல் பற்றி ஸ்கூலில் பேசுகிறத வந்து பூசி மெழுவாங்க. இதுவரையும் மாறுவேட போட்டியில் வந்து ரொம்ப ரேராக பெரியாருடைய வேடங்களை போடுவாங்க. அண்ணா வேடங்கள்லாம் போடுறது ரொம்ப ரேரு. கலைஞர் வேடம் போடுறது ரேரு. எம்ஜிஆர் வேடம் போடுறது ரொம்ப ரேரு. ஜெயலலிதா வேடம் போடுறது ரொம்ப ரேரு. ஸ்டாலின் வேடம்லாம் போட்டதெல்லாம் ரொம்ப பார்த்ததில்லை நம்ம. ஆனால் இவங்கெல்லாம் அளப்பரிய ஆளுமைகள், ரிஃபார்மர்ஸ்ன்னு சொல்லலாம். நிறைய சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க. அதுக்காக நான் ஸ்டாலின் வேடம் போடணும், பெரியார் வேடம் போடணும், கலைஞர் வேடம் போட்டால் தான் ஆகும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. பொதுவாகவே ஒரு பொது புத்தியில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு பொது சமூகத்துக்கு எதிரானவங்க அப்படிங்கிற தாக்கத்தை அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு, காமராஜர், காந்தி, பாரதி, அப்புறம் வந்து ஒரு சரஸ்வதி தேவி, இல்லை ஒரு மகாலட்சுமி, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தமிழ் எண்ணெய், இல்லை பாரத மாதா, இந்த மாதிரி வேடங்கள்லாம் போடுவாங்க. இல்லை ஒரு முருகனை வேலம் போடுவாங்க, இல்லை ஒரு கிருஷ்ணனை வேலம் போட்டு தலையில் ஒரு மயில இறக சொருகிட்டு தான் வருவாங்க. ஸோ யாரெல்லாம் ரிஃபார்மர்ஸ்ன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அந்த வேடங்கள்லாம் பொதுவாகவே பள்ளி நிர்வாகங்கள் போடுறதில்ல. இதில் விதிவிலக்குகளும் உண்டு. இல்லை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க. போட்டிருந்தா சந்தோஷம். பட் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் என்ன மாற்றம் நிகழ்ச்சின்னு தெரியல, ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த ஆசிரியர்கள் எப்படிலாம் அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போது இருக்கிற முதல்வர் அப்படி என்ன பெரிய சாதனை செஞ்சுட்டாருன்னு தெரியல. இது நடிகர்கள் வேடம் போட்டு இது வரைக்கும் யாரும் எந்த பள்ளி விழாக்கள்லையும் மாறுவேட வேடம் போட்டு கலந்துக்கிட்டதை நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. இப்போ வரைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு முதல்வராகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இப்போ ஆட்சி பண்ணி எந்தவித சாதனைகளையும் இது வரைக்கும் செய்யலை. அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிற அளவுக்கு இந்த மாணவர்களுக்கு எப்படி புகட்டப்படுது, எப்படி எந்த பெற்றோர்கள் அவங்களுக்கு அந்த பாடங்களை போட்டிருக்காங்க, அவரை பற்றி என்ன சொல்லி புரிய வச்சுருப்பாங்க, இல்லை ஆசிரியர்கள் அதை எப்படி அனுமதிக்கிறாங்க. இது மாதிரி ஆசிரியர்கள் கேவலமான ஆசிரியர்களாக ட்ரீட் பண்ணணும். நான் வேறு யாரையும் சொல்லலை, அந்த மாணவன் எல்லாம் தப்பெல்லாம் சொல்லலை. இந்த ஆசிரியர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இது மாதிரி ஒரு இதை நீங்கள் ஊக்குவிச்சிங்கன்னா நாளைக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு மாணவ சமுதாயம் உருவாகிறதுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்க. இது ஒரு சைனாக எடுத்துக்கிட்டு இனிமேல் இது பண்ணாதீங்க. இது மிக 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 ஒரு தவறான காரியம்.